ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 19/9/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தனக்குள் உரையாடல் செய்து தூய்மையாவது தான் உங்களுடைய காரியமாகும். மற்ற ஆத்மாக்களினுடைய சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்கன்றார் பாபா. கேள்வி: எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும்? பதில்: நாம் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள் எனில் உலகிற்கு எஜமானர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும். நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே நீங்கிவிடுன்றார் பாபா. அசுத்த உணவு முறைகள், சாராயம் போன்றவைகள் தாமாகவே நீங்கிவிடும். ஆக நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும், 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவீர்கள் என்றார் பாபா. அதனால் எந்த ஒரு விஷயம் புத்தியில் வந்துடுச்சுன்னா எல்லா பழக்க வழக்கங்களும் நீங்கிடுன்றார். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் என்ற இந்த விஷயம் புத்தியில் வந்துடுச்சுன்னா அப்போ தேவதைகளுக்கான சமஸ்காரங்கள் என்ன இருக்கின்றனவோ அவையெல்லாம் தானாகவே வந்துவிடுன்றார் பாபா. மற்றபடி அனைத்து பழைய பழக்க வழக்கங்கள் 63 ஜென்மத்தினுடைய அந்த சுபாவ சமஸ்காரங்கள்லாம் தானாகவே போயிடும். ஓம் சாந்தி. பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்களா என்று பாபா கேட்குறாரு. புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடவில்லை தானே என்று பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனம் ஊட்டுகின்றார். ஏன்னா பாபாவை அழைத்தது எதற்காக? பாபா எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்பதற்காகத்தான். அப்போ அவசியம் தூய்மையாக நீங்கள் ஆக வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனேயே புரிந்து கொள்வார்கள். தூய்மையாகாமல் இருப்பார்கள். ஆனால் ஞான கல்வியும் கற்பிப்பார்கள். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றார். 84 பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளோ ஆயுள், இவ்வளோ பிறவிகள் இருக்கிறது. ரொம்ப எளிமையானது என்றார். இதற்கும் நினைவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றார். இது படிப்புன்றார். அதனால் நம்ம இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது, மற்றவர்களுக்கு புரிய வைப்பது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றார். மற்றபடி சதோ பிரதானம் ஆவது தான் முக்கியமான விஷயம். அது நினைவின் மூலம்தான் நீங்கள் ஆவீர்கள். ஒருவேளை நினைவு செய்யவில்லை எனில் மிகவும் சிறிய பதவி தான் நீங்கள் அடைவீங்க. இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதனால தான் கவனமாக இருங்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். நினைவு யாத்திரையின் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மேலும் சதோ பிரதானமாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். மற்றபடி இந்த கல்வி முற்றிலும் எளிதாகும். குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும். மாயினுடைய யுத்தம் இந்த நினைவில் தான் நடைபெறுகிறது. நீங்கள் தந்தை நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் மாய் என்ன பண்ணுறது? தன் பக்கம் கவர்ந்து இழுத்து மறக்க வைத்து விடுகிறது என்றார். முக்கியமான விஷயம் என்ன? மூல விஷயம் தூய்மையாக ஆவது. அவர்கள்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்ல முடிகின்றார். யார் தூய்மையாகின்றார்களோ அவர்கள்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்ல முடியும். பாபாவை தவிர வேறு யாரும் இந்த அளவிற்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மாவிற்கு தான் ஞானம் கிடைக்கிறது. இதைத்தான் ஞானம் என்ற 3வது கண் என்று சொல்லப்படுகிறது என்றார். நீங்கள் எப்போது தேவதைகளாக இருந்தீர்களோ அப்போது மனிதர்களாகத்தான் இருந்தீர்கள். ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள். இப்போ நீங்கள் தூய்மையாக இல்லை. அதனால் உங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இப்போ தேவதைகளாக ஆவதற்கு அவசியம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மையாக ஆகுவதற்கு அவசியம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நான் தவறு செய்து தேகாபிமானத்தில் வந்துவிட்டேன் என்று சாதாரணமாக கூறுகின்றனர். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளை, நீங்கள் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். எந்த பாவ காரியமும் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கு ஆக வேண்டும். தூய்மையாக ஆவதன் மூலம் முக்தி தாமத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். வேறு எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்றார் பாபா. நீங்கள் தனக்குத்தான் உரையாடல் செய்யுங்கள். மற்ற ஆத்மாக்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. யுத்தத்தில் 2000 கோடி பேர் இறந்து விட்டனர் என்று கூறுகின்றனர். இவ்வளோ ஆத்மாக்கள் எங்கே போனாங்க? இவ்வளோ கொசுக்கள் உருவாகின்றன, எங்கே போகின்றன? பூகம்பத்தில் பலர் உடனேயே இறந்து விடுகின்றனர் எனில் ஆத்மாக்கள் எங்கே செல்கின்றன? இது போன்ற கேள்விகளை கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இதற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனால் அவர்கள் எங்கே வேண்டுமென்றாலும் போகட்டும். அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? வேறு எந்த விஷயங்களும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களுக்கு பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளை நீங்கள் போகாதீங்க. இவ்வாறு பல விஷயங்களை பற்றி சிந்தனைகள் ஏற்பட்டுவிடும். தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானாவது உங்களுடைய காரியம் என்றார் பாபா. மற்ற விஷயங்களில் செல்வதன் மூலம் குழப்பமடைந்து விடுவீர்கள். யாருக்காவது முழுமையான பதில் கிடைக்கவில்லை எனில் குழப்பமடைந்து விடுகின்றனர். மன்மனாபவ என்று பாபா கூறுகிறார். தேக சகிதமாக தேகத்துடன் அனைத்து சம்பந்தங்களை விட்டுடுங்க. என்னிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும். மனிதர்கள் இருக்கின்ற பொழுது, மயானத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது முகத்தை இந்த பக்கமும் காலை மயானத்தின் பக்கமும் வைக்கின்றனர். மயானத்திற்கு எடுத்து சென்ற பிறகு காலை இந்த பக்கமும் தலையை மயானத்தின் பக்கமும் வைத்து விடுகின்றனர். உங்களுடைய வீடும் மேலே இருக்கின்றதல்லவா? தூய்மை ஆகாதவர்கள் யாரும் மேலே செல்ல முடியாதென்றார். தூய்மை ஆவதற்கு புத்தியினுடைய தொடர்பை பாபாவிடத்தில் செலுத்த வேண்டும். தந்தையின் கூடவே முக்திதாமம் செல்ல வேண்டும். தந்தை எந்த மொழியில் புரிய வைக்கின்றாரோ அதில் தான் கல்பத்திற்கும் புரிய வைப்பார். எந்த மொழி இவருடையதோ, அதாவது பிரம்மா பாபாவினுடையதோ அதில் தான் புரிய வைப்பார் இல்லையா? இன்றைய நாட்களில் அதிகமாக இந்தி பேசப்படுகிறது. மொழியை மாற்ற முடியும் என்பதும் கிடையாது. தேவதைகளின் மொழி சமஸ்கிருதம் கிடையாது. இந்து தர்மத்தின் மொழியும் சமஸ்கிருதம் கிடையாது. இந்தி தான் இருக்க வேண்டும். பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை எடுக்கின்றீர்கள்? ஆக பாபா புரிய வைக்கின்றார். இங்கு அமரும் பொழுது தந்தையின் நினைவில் தான் நீங்கள் அமரணும். நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும். எதற்காக அழைத்தீர்களோ அதன்படி யுக்தியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். மற்ற விஷயங்களை நீங்கள் போகக்கூடாதுன்றார். அதனால் பாபா அடிக்கடி கவனமாக இருங்க என்று கூறுகிறார். எங்கும் புத்தி செல்லவில்லை தானே? பகவானின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? மற்ற எந்த விஷயத்தினாலும் நன்மை என்பது கிடையாது. தூய்மை ஆவது தான் முக்கியமான விஷயம்ன்றார் பாபா. நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார் என்பதை பக்காவாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதை அவசியம் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தந்தையாகவும் இருக்கின்றார், நமக்கு கற்பிக்கின்றார், யோகா கற்பிக்கின்றார். எனில் புத்தியின் தொடர்பு டீச்சரிடம் மற்றும் படிப்பில் ஈடுபட்டு விடுகிறது. இப்படி வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் கற்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாணவருடைய புத்தியின் தொடர்பு டீச்சரிடமும் படிப்பில் ஈடுபட்டு விடுகிறது. இதைத்தான் தந்தையும் கூறுகிறார். நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள், குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அதனால் தான் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். டீச்சரிடத்தில் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் தந்தையினுடையவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். சிவபாபா நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். மற்ற நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஞானம் வேறு யாருமே கொடுக்க முடியாது. மனிதர்கள் முற்றிலும் கார் இருளில் இருக்கின்றனர் என்றார். பாருங்கள், ஞானத்தில் எவ்வளோ சக்தி இருக்குது. சக்தி எங்கிருந்து கிடைக்குது? தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். தேவதா ஆக வேண்டுமெனில் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்கு புத்தியில் வந்து விடுகிறதோ அவர் அனைத்தையும் உடனேயே விட்டு விடுவர். நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே விட்டு விடுவர். முக்கியமான விஷயம் என்ன? நினைவு யாத்திரை என்றார் பாபா. மற்றபடி 84 பிறவிகளுடைய சக்கரத்தின் ஞானம் ஒரு வினாடியில் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. பார்த்த உடனேயே புரிந்து கொள்கின்றனர். புது மரம் கண்டிப்பாக சிறியதாகத்தான் இருக்கின்றார். இப்பொழுது எவ்வளோ பெரிய மரமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டது மனித குலத்தை சொல்கிறார் பாபா. பிறகு நாளை புதியதாக சிறிய மரமாக ஆகிவிடும். இந்த ஞானம் வேறு எங்கும் அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது படிப்பாகும். அடையக்கூடிய முதல் முக்கிய போதனை என்னென்னா, பாபாவின் நினைவு செய்யுங்கள். தந்தை கற்பிக்கின்றார் என்ற நிச்சயம் செய்யுங்கன்றார். பாபாவை நினைவு பண்ணணும். பாபா தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கின்றார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். ஆத்மா எவ்வாறு தூய்மையாகும் என்பதை யாரும் கூற முடியாது. தன்னை பகவான் என்று கூறிக்கொள்ளலாம், ஆனால் தூய்மையாக ஆக்க முடியாதென்றார். இன்றைய நாட்களில் பலர் பகவான்களாக ஆகிவிட்டனர். மனிதர்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர். பல தர்மங்கள் உருவாகிவிட்டன. எது சரியானது என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று கூறுகின்றனர். உங்களுடைய கண்காட்சி, மியூசியம் போன்றவைகளை திறக்கின்றனர். ஆனால் எதுவுமே புரிந்து கொள்வது கிடையாதென்றார். உண்மையிலே திறப்பு விழா நடைபெற்று விட்டது. முதலில் அஸ்திவாரம் இடுவர், பிறகு கட்டிடம் கட்டி தயாரான பின்பு திறப்பு விழா செய்வர். அஸ்திவாரம் இடுவதற்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றன. ஆக இங்கும் தந்தை ஸ்தாபனை செய்துவிட்டார். மற்றபடி புது உலக ஸ்தாபனை ஆகிய தீரும்.
அதை யாரும் திறக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தானாகவே திறப்பு விழா நடைபெற்றுவிடும். இங்கு படிப்பை படித்துவிட்டு பிறகு நாம் புது உலகத்திற்கு சென்று விடுவோம். தூய்மை ஆகாமல் மரியாதையுடன் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அந்த அளவிற்கு பதவியும் அடைய முடியாது. அதனால் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தொழில் போன்றவைகளையும் செய்யுங்கள், ஆனால் அதிகப்படியான செல்வம் சேர்த்து என்ன செய்ய போறீங்கன்றார். சாப்பிட முடியாது. உங்களுடைய பேரன் பேத்திகளும் சாப்பிட மாட்டார்கள். அனைத்தோ மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுன்றார். அதனால் யுக்தியாக சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்தையும் அங்கு மாற்றம் செய்து விடுகின்றார். சத்தியத்திற்கு மாற்றம் செய்து விடுங்கள். அனைவரும் மாற்றிவிட முடியாது. ஏழைகள் விரைவாக மாற்றிவிடுகின்றனர். பக்தி மார்க்கத்திலும் அடுத்த பிறவிக்காக மாற்றம் செய்கின்றனர். ஆனால் அது மறைமுகமானது, இது நேரடியானது. தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை இல்லாதவர்களிடத்தில் தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது கிடையாது. நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். பிராமணர்களுக்குத்தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். யார் சுயம் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அவசியம் கிடையாது. இங்கு ஏழை செல்வந்தர்கள் அனைவரும் வருகின்றனர். மற்றபடி கோடீஸ்வரர்கள் வருவது மிகவும் கடினம்ன்றார். நான் ஏழை பங்காளர் என்று பாபா கூறுகிறார். பாரதம் மிகவும் ஏழை தேசமாகும். நான் வருவதோ பாரதத்தில் தான். இதில் இந்த அபு அனைத்தை விட மிக உயர்ந்த தீர்த்தஸ்தானமாகும். இப்போ பாபாவின் மகிமைகளாகிய ஞானக்கடல், சுகக்கடல் போன்றவைகள் உங்களுடைய மகிமைகளாகவும் இருக்கின்றன. நீங்களும் ஆனந்தத்தின் கடலாக ஆகின்றீர்கள். பலருக்கு சுகம் கொடுக்கின்றீர்கள். பிறகு உங்களுடைய ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து எப்போது புது உலகத்திற்கு செல்கிறதோ அங்கு உங்களுடைய மகிமை மாறிவிடுன்றார். பிறகு உங்களை சர்வ குணங்கள் நிறைந்தவர் இது போன்றுதான் மகிமை செய்வார்கின்றார். இப்போ நீங்கள் நரகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது என்றார் பாபா. தந்தைதான் தோட்டக்காரன், படகோட்டி என்று அழைக்கப்படுகிறார். எமது படகை கரையேற்றுங்கள் என்று பாடுகின்றனர். என துக்கத்தில் இருப்பதால் தான் ஆத்மா அழைக்கின்றது. மகிமைகள் செய்கின்றனர், ஆனால் எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது என்றார். எது தோன்றுகிறதோ அதை கூறிவிடுகின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். நாம் ஆஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் அப்பாவை நாம் அறிந்து கொண்டு விட்டோம். தந்தை சுயம் அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் பக்தி செய்யவில்லை எனில் எவ்வளோ தொந்தரவு செய்கின்றனர். அவர்கள் அதிகபட்சமானவர்கள், நீங்கள் குறைந்தபட்சமானவர்களாக இருக்கின்றீர்கள். எப்போ உங்களுடையது அதிகபட்சமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படுகின்றார். புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டுவிடும். இங்கே பாபா முழு உலகிற்கும் சத்கதி என்பது கொடுக்கின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றியே நீங்கள் சிந்தியுங்க. மற்ற எந்த விஷயத்திலையும் போகாதீங்கன்றார். படிப்பு மற்றும் நினைவில் முழு கவனம் செலுத்த வேண்டும். புத்தியை அலைவிடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், இப்போ பாபா நேரடியாக வந்திருக்கின்றார். அதனால் தன்னிடமுள்ள அனைத்தையும் யுக்தியாக மாற்றம் செய்துவிட வேண்டும். தூய்மை இல்லாத ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்யக்கூடாது. மரியாதையுடன் சொர்க்கம் செல்வதற்கு அவசியம் நீங்கள் தூய்மையாகணும். பிரதானம், மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ஆகுக. அது ரூலிங் செய்யக்கூடியவர் ஆகுக. மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ஆகுக. எந்த ஒரு சிறிய வீண் விஷயம், வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியினுடைய பிரபாவம் முதலில் மனதில் ஏற்படுகிறது. பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது என்றார். ஏன்னா அந்த வீணான விஷயம் மனசில் வந்தாலும் அதை பகுத்தறிந்து தீர்மானிப்பது யாருடைய வேலை? புத்தியினுடைய வேலை. இப்போ பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது. மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொண்டே இருந்தது என்றால் சமஸ்காரம் உருவாகி விடுகிறது. பிறகு பிராமண சமஸ்காரம் அல்லாத விதவிதமான சமஸ்காரங்கள் தென்படும். எந்தவித வீணான சமஸ்காரத்திற்கு வசமாகுவது, தனக்குத்தான் யுத்தம் செய்வது, அடிக்கடி குஷி மறைந்து போவது, இவை சத்திரிய நிலையினுடைய சமஸ்காரம்ன்றார் பாபா. அதாவது வீணான சமஸ்காரத்துக்கு வசமாகிறது, அடிக்கடி தனக்குத்தானே யுத்தம் செய்து கொள்வது, அடிக்கடி குஷி மறைந்து போவது, இவை சத்திரிய நிலையினுடைய சமஸ்காரம். பிராமணன் என்றால் ஆட்சியாளர், அதாவது வீண் சமஸ்காரங்களிலிருந்து
முக்தி ஆவார்கள், பரவசமாக மாட்டார்கள். ஸ்லோகன்: யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கின்றார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வ சக்திவான். ஓம் சாந்தி.